டிபெட் எனப்படும் தொழில்நுட்பம், தொழிற்கல்வி மற்றும் பயிற்சி திட்டங்கள் 13வது மலேசிய திட்டத்தின் கீழ் மாணவர்களுக்கு இலவசமாக வழங்கப்பட வேண்டும். இளையோர், குறிப்பாக வசதி குறைந்த B40 குடும்பங்களைச் சேர்ந்த மாணவர்களுக்கு அது எளிதில் கிடைப்பது அவசியம் என மாயிகா தேசிய உதவித் தலைவர் செனட்டர் டத்தோ ஆர் நெல்சன் கூறினார். 13வது மலேசிய திட்டத்தில் சேர்த்துக் கொள்ளப்படுவதற்காக மாயிகா அரசாங்கத்திற்கு அனுப்பியுள்ள பரிந்துரைகளில் அதுவும் ஒன்றாகும். கல்வி, வேலை வாய்ப்புகள், பொருளாதாரத்தை வலுப்படுத்துதல் போன்றவற்றில் கவனம் செலுத்தும் பரிந்துரைகளும் அனுப்பப்பட்டுள்ளன. அரசாங்கத்துறையில் மோசமான நிலையில் உள்ள இந்தியர்களின் எண்ணிக்கையை உயர்த்த கோரும் நீண்டகால கோரிக்கையும் அதில் அடங்கும் என நெல்சன் கூறினார். குறிப்பிட்ட நிதி திட்டங்கள் மூலம் இந்திய தொழில் முனைவோருக்கு சிறந்த ஆதரவை வழங்க நாங்கள் தொடர்ந்து அரசாங்கத்தை வலியுறுத்துவோம் என்றார் அவர். ஜோஹோர் பாசிர் கூடாங்கில் 16 வயதுக்குட்பட்டவர்களுக்கான தான் ஸ்ரீ S.A. விக்னேஸ்வரன் கிண்ண தேசிய கால்பந்து போட்டியை நேற்று தொடக்கி வைத்த பிறகு டத்து நெல்சன் செய்தியாளர்களிடம் பேசினார். இவ்வேளையில் ஜோஹோர் சிங்கப்பூர் சிறப்பு பொருளாதார மண்டலத்திற்கு திறமையான பணியாளர்களை தயார் செய்வதில் மாநில அரசு முக்கிய கவனம் செலுத்தும் துறைகளில் டிபெட்டும் அடங்கும் என ஒற்றுமை, பாரம்பரியம் மற்றும் கலாச்சார துறைகளுக்கான ஜோஹோர் ஆட்சிக்குழு உறுப்பினர் ரவின்குமார் கூறினார். ஜோஹோரில் மாநிலத்தின் தொழில் முனைவோரின் பிரிவின் கீழ் அதிக ஊதியம் தரும் வேலைகளுக்கு நமது இளைஞர்களை தயார்படுத்துவதற்காக ஏற்கனவே பயிற்சி திட்டங்களை நடத்தி வருகிறோம். சிலர் 3000 ரிங்கிட் முதல் 5000 ரிங்கிட் வரை சம்பளம் வாங்குகிறார்கள் என்றார் அவர். ஆனால் இதற்கு தொழில்துறை தேவைகளுக்கு ஏற்ப முறையான திறன் பயிற்சி தேவைப்படுவதாக ரவின் சொன்னார். எங்க வீட்ல எல்லாரும் தினமும் காலையில ரெயின் ஆயில் வெர்ஜின் கோகனட் ஆயில குடிக்கிறோம். நீங்களும் தினமும் ரெயின் ஆயில் வெர்ஜின் கோகனட் ஆயில குடிங்க. எப்பவுமே புத்துணர்ச்சியோட இருங்க. ஒவ்வொரு பொழுதும் ரெயின் ஆயுருடன் தொடங்குங்கள்.